Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிக்கிற குரூப் 4 ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா. உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப், ஓகேங்களா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரௌசரில் tnpsc.gov.in ஸோ இது நீங்கள் அப்படியே நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்காகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே அதை மூவ் ஆகு. அங்கே வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர், ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும் நீங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஓகேங்களா. ஸோ மறக்காமல் அதை என்ட்ரி பண்ணணும் நம்ம, ஓகேங்களா. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ உங்கள் யூசர் நேம் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா ஓப்பன் உங்களுக்காக சேம் ஆஸ் பாஸ்வேர்டு அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற கேப்சர் நம்பர் கரெக்டாக ஆட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாக்ஸில், அதாவது 6th பாக்ஸில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் கூட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி கேட்கு. ஸோ அப்ளிகேஷன் ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹால் டிக்கெட் அதாவது குரூப் 4 அப்ளை பண்ணும்போது நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி இருக்குது. அதை தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணுமே தவிர உங்களோட யூசர் நேம் என்ட்ரி பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஐடி வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க, ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ கொடுத்து நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் ஹால் டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் நம்பர், எக்ஸாம் ஹால் எங்கே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ ஒரு டைம் 2 டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அறிவுரைகள், ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வர வேண்டிய நேரம், வருகை அனுமதிக்கப்படும் நேரம், தேர்வு தொடங்கும் நேரம், ஸோ எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 8:30 உள்ளே அங்கே இருக்கணும், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நீங்கள் 8 o'clock அங்கே போயிருக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஸோ 2வது ஆப்ஷன் பாருங்கள், தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதிச்சுடன் ஹால் டிக்கெட்டோட நீங்கள் எக்ஸாமுக்கு வரணும். அதுக்கூட நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட்டு இல்லாட்டி லைசன்ஸு இல்லாட்டி பேன் கார்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரிஜினல் ஏதாவது ஒன்று கொண்டு போனால் போதும், இல்லாட்டி ஒளி நகல் கொண்டு போனாலும் ஓகே தான், ஓகேங்களா. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளி நகலை கொண்டு வர வேண்டும், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஒரிஜினலே கொண்டு போய்க்கோங்க, பிரச்சனை கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களோட புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அப்படின்னா, ஸோ அதாவது உங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் இப்போ இருக்கிற ஃபேஸுமே கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தன் பெயர், முகவரி, பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்கூட அனுமதிச்சின் ஒளிநகல் மற்றும் மேலே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை ஒளிநகலை இணைத்து தலைமை கண்காணிப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இதனால் எக்ஸாம் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தேர்வர்கள் வந்து பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ப்ளூ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு செல்ஃபோனு, எலக்ட்ரானிக் வாட்ச்சு இதெல்லாம் வந்து உள்ளே வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் வாட்ச் கொண்டு போனால் அனலாக் வாட்ச் கொண்டு போய்க்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி 6th பாயிண்ட் பாருங்கள், எக்ஸாமுக்கு வந்து அதாவது தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வர்களுக்கு வழங்கப்படும். எக்ஸாம் 9:30 அப்படின்னா 9க்குள்ளே போயிடுவீங்க. 9:15 அந்த மாதிரி கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம், கொஷின் பேப்பர் ஃபுல்லாக படித்து பார்க்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் முன்னாடியே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள்,
இந்த தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்கான எந்த உரிமையும் தங்களுக்கு அளிக்கப்பட்டதாக கருதக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா. இந்த தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு, ஸோ ஹால் டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு, ஓகேங்களா. அதையும் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் கலர் ஜெராக்ஸும் போட்டு போகலாம், நீங்கள் வந்து நார்மல் A4 நீங்கள் போட்டு போகலாம், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து கலர் தேவையில்லை, நார்மல் ஜெராக்ஸ் போட்டாலும் ஓகே தான், எனஃப் தான் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.